ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சு கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் கார்னிவல் ஆஃப் டெரர். ஓகேங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்டர் ஆனோடனே வந்து இங்கே ஒரு நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காகவே லாவா போட்டு ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பில்டிங்லாம் உடஞ்சி போயிடுச்சு. ஓகே, இதை தாண்டி என்னடா இது, அந்த ஐடின்னு ஏதோ ஒரு படம் சொல்லுவாங்கள்ல, அதில் வர பலூன் மாதிரி இருக்குல்ல. ஓகே, அந்த பலூன் வந்து பாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே குதிச்சு பார்த்தா இப்படி ஒரு இடம் இருக்குது. சரி, என்னடான்னு போய் பார்த்தா இவ்வளோ பைப் மாட்டி வச்சுருக்காங்க. பைப்புக்குள்ளேருந்து ஏதோ ஒரு லிக்விட் லீக் ஆகுது. அது எங்கே போகுதுன்னா இது ஏதோ வாய் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போகுது. ஓகே, இத்தனை பலம் நம்ம வெயிட்டு தாங்குதா? பரவாயில்லையே, நல்ல வேலை. இப்போ கீழே விழுந்திருப்பேன். ஓகே, அப்படியே போயிட்டு இருந்தால் இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். என்னது குவிக்லி த்ரூ ஹிட். ஏதோ ஒரு பாய்லர் ரூம் மாதிரி இருக்குது, உள்ளே சீக்கிரமாக ஓடுங்க அப்படிங்க. பாய்லர் ரூம்லாம் இப்படி தீயெல்லாம் வருமா? வரலாம். ஏன்னா வந்து அது வந்து ஸ்டீம் அந்த மாதிரி தானே இருக்கும், அதனால் வந்து தீ வந்து வரதான் செய்யும். இந்த கேமில் மேக்ஸிமம் வந்து ஒரே இந்த ரூமில் வந்து ஒரே பைப்ஸாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வந்து பாய்லர் ரூம்னால் ஸ்டீமு இந்த சம்மந்தமாக இருக்கிறதுனால அதை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு வேண்டி கொடுத்துருக்காங்களா இருக்கும். அங்கே என்னடா கையெல்லாம் வருது. சரி, நம்ம குடுகுடோன்னு ஓடிட்டு போயிட்டு அந்த கை வர்ற கேமையும் நம்ம கிராஸ் பண்ணிடலாம். இது என்ன, இந்த க்ளவுனோட கை மாதிரியே இருக்குது, டிசைன் போட்டு வச்சு சிகப்பு வெள்ளை கலரில். சரி, ஓகே, அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். இப்போ வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா பைப்பு இருக்குது, நிறைய பைப்பில் வந்து நெட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியல. ஓகே, வீடியோ பார்க்குற யாரும் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்ட் 1 தான் போட்டிருக்கேன். இன்னி வந்து 2-3 பார்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் இன்றைக்கே போட முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே, இந்த பைப்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே எனக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு மக்களே. திடீர்னு நான் வந்து கீழே விழுந்துட்டேன் இந்த மாதிரி. அப்புறம் வந்து அதெல்லாம் ரொம்ப நேரம் கழித்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா மேலே எப்படியோ ஏறிட்டேன். இந்த கேம் விளையாண்டு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் 24 நிமிஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கொடுத்ததை விட இன்னும் ரொம்ப குட்டியான பைப்பை கொடுத்துட்டாங்க மக்களே. அதுவே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம அப்படியே பொறுமையாக வந்து நடந்து தப்பிக்கலாம்னு பார்த்துட்ருக்கோம். இவன் என்னென்னா ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கான். ஓகேங்க, அப்படியே பொறுமையாக நடந்து இந்த ஸ்டெப்பையே கிராஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பெரிய ஆப்பாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஓகே, அப்படியே பொறுமையாக கிராஸ் பண்ணிவிட்டா அவ்வளோதான். ஓகே மக்களே, இப்போ இங்கே ஒரு லேடர் இருக்குது, இதில் ஏறி போனால் இங்கே ஒரு கதை வச்சுருக்காங்க. என்னென்னு போய் பார்த்தா தரைக்கடியிலேருந்து ஏதோ ஒரு பிளேடு மாதிரி வந்துட்டு போகுது. அதை மட்டும் சுற்றினோன்னு நம்ம கதை என்ன ஆகுறது. அப்படியே கூட கொஞ்சம் நேரம் உள்ளே வந்தோம்னா இன்னொரு லேடர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா இங்கே ஒரு ஜெயண்ட் வீல் இருக்குது. இவன் என்னமோ சொல்லிகிட்டு இருக்கான். கல்ப் ஐ கேன் ஹியர் அ க்ளவுன் லாஃபிங் மேக் யூர். ஓகேங்க, அந்த ஜெயண்ட் வீலில் வந்து சீக்கிரம் ஏறு. அட, ஏதோ க்ளவுன் வந்து சிரிக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் வந்து சீக்கிரம் ஏறுன்னு சொன்னான், கரெக்டு தான். ஆனால் அவன் இப்படி இங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஸோ வந்து இந்த கிளிப் எடுக்கும் போதே வந்து நான் எத்தனையோ ஆட்டி வந்து அவன்கிட்ட அடி வாங்கிட்டேன். அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ சாரி மக்களே. அதுக்கப்புறமா வந்து இந்த ஜெயண்ட் வீலில் கூடியேறினா அந்த இன்னொரு கேம் இருக்குது மக்களே, டெத் பார்க்குன்னு. அது கண்டிப்பாக இத்தனை நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேமில் வந்து ஒரு இந்த மாதிரி தான் ஒரு க்ளவுன் இருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி ஃபெரிஸ் வீலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஏற சொல்லுவாங்க. ஃபெரிஸ் வீலில் ஒன்றும் இல்லை, ஜெயண்ட் வீல் தான். ஏறினோன்னே ஒரு பாதை மாதிரி போகும் கேம் கம்ப்ளீட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து கேம் கம்ப்ளீட் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியும். அங்கே நம்ம பலூன்லாம் இருக்குது. ஸோ ஓகே, இப்படி ஒரு பாதையை கொடுத்து நம்மளை கீழே விழ வைக்கணுன்னே கொடுத்துருக்காங்க. கீழே போனால் அவன் ரெடியாக இருப்பான். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தை குறைச்சி நம்மளை சொல்லி முடிச்சிருவாங்க வர்றதுக்குள்ளேயும். இந்த பலூன்லாம் டங்குன்னு ஆடிட்டுருக்கு, என்னன்னு தெரியல. கீழே போகிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. இந்த ரைடில் வந்து நீங்கள் குதிச்சிருங்க அப்படின்றான். சரி, குதிச்சிருவோம். என்ன ஆகுது? ஓ, இது வந்து இந்த நேரம் கீழே போடுற மாதிரி இந்த ராக் ரைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே பயம் இந்த ரைடை பார்த்தாலே. நான் இதில் வந்து போனதே கிடையாது, போகவும் பயம். ஓகே, இங்கே வந்து அது மாதிரி ஆணி மாதிரி என்னமோ வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தா காயின் இருக்கிறதுக்கு வச்ச மாதிரி கத்தி தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் மாட்டினா என்ன ஆகுறது? இங்கே இருந்தது பார்த்தா 2 பந்து.
இப்படி அப்படி காற்றுல பறந்துட்டுருக்கு. பார்த்தா அதில் நிறைய ஊசியெல்லாம் வச்சுருக்காங்க. சரி, அதை விட்டுட்டு கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு போர்ட்டல் கணக்காக என்னமோ இருக்குது. இவன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கான், வாட் இஸ் தேட் அ போர்ட்டல். ஆமாம், இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுருக்காங்க. வாட் இஸ் தேட். ஆமாம், இங்கே வந்து ஏதோ ஒரு போர்ட்டல் இருக்குது, இதுக்குள்ளே போனால் தான் என்னென்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ வந்து இந்த பிரிட்ஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து நம்ம போகணும். அதே மாதிரி தான் நம்ம இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ வந்து வீடியோ பெருசாக போட்டால் வந்து ரொம்ப நேரம் ஆகிடும், டைமிங் மிஸ் ஆகிடும். அப்படின்ற காரணத்தினால நான் வந்து வீடியோ வந்து பார்ட்டாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமே நான் போட்டுருவேன், இன்றைக்குள்ளேயே போட்டாலும் போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பாய்.